أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த அறம் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கே எல்லா புகழும். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், இறைவனை அறிவோம். இந்த டாபிக் எதற்குனா, இறைவனை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்திருக்கோம். இது வெறும் இஸ்லாமியர்களுக்கான பதிவு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது எல்லோருக்குமான பதிவு. எல்லாருமே ஒரு இறைவன் அப்படின்னு நம்ம வணங்குறோம்னா யாரை வணங்கணும், இறைவனை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் முதல்ல நமக்கு வேணும். எதற்காக இந்த டாபிக் எடுப்பதனுடைய அவசியம் என்னவென்றால், சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அயோத்தியில் ராம்லல்லா என்ற ஒரு கடவுளாக மக்கள் பெரிதாக நினைத்து வணங்கக்கூடிய ஒரு கடவுள் ராம்லல்லா அயோத்தியில் இப்போது வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராம்லல்லாவுக்கு 5 வயது அவர் குழந்தை. அதனால் அவர் காலையில் 4 மணிக்கே எழுந்திருச்சுறாரு. அதனால் அவருக்கு மதியம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ஓய்வு தேவைப்படுது. அப்போ தான் அவரால் எல்லாத்தையும் கவனிக்க முடியும், கண்காணிக்க முடியும். இல்லைனா அவரால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ராமர் கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் சத்யேந்திர தாஸ் இதை சொல்லியிருக்கிறார். முதல்ல கடவுளுக்கு ஓய்வு தேவையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மற்றவங்களை இழிவுபடுத்துகிறதோ அவங்க மத விஷயத்தில் தலையிடுறதுன்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம அதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அல்லநாம் திருக்குர்ஆனிலே 6வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனத்தில் லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ் அதுவும் பிகைரி இல்மின் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் அல்லாதவர்கள் யாரெல்லாம் அவங்க வணங்குறாங்களோ அவற்றை நீங்கள் ஒருபோதும் ஏசாதீர்கள், அவர்கள் திரும்பவும் அல்லாஹ் திட்டுவாங்க. ஆக மற்ற கடவுள்களை ஏசுறது இஸ்லாத்துடைய பண்பே கிடையாது. அது ஒரு இஸ்லாமியர் செய்யவும் கூடாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம இப்போ என்ன சொல்ல வரோன்னா, இந்த எல்லா சகோதரர்களுக்கும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம ஒரு கடவுள்னு தேர்வு செய்கிறவர், நம்முடைய தேவைகளை முறையிடுறோம், எத்தனையோ கோடி மக்கள் முறையிடுறோம், நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடியவர் நம்மகிட்டேருந்து தேவைகளை பெறக்கூடியவராக இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி கடவுளுக்கு ஓய்வு தேவை, கடவுளுக்கு போய் உணவு அளிக்கிறோம், கடவுளுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது, இது உண்மையிலே இவங்க யார் கடவுளாக நினைக்கிறார்களோ அந்த கடவுள்கள் சொல்லிய விஷயமா அப்படின்னு பார்த்தா அப்படின்லாம் கிடையாது. இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது தான் என்பது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதையும் ஒரு வணக்க வழிபாடு என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இஸ்லாத்தின் வழியாக திருமறை குர்ஆன் ரொம்ப அழகாக கடவுளுக்கான பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டுது. அதைத்தான் இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்திலேயே ஆயத்துல் குர்சி எனப்படக்கூடிய சூரா அல் பக்ராவினுடைய 285வது வசனம், 2வது அத்தியாயத்தினுடைய 255வது வசனம், அந்த வசனம் ஒரு வசனத்தில் இறைவனுக்குண்டான அனைத்து பண்புகளையும் அந்த திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. அவன் என்றென்றும் உயிருள்ளவன். அல் கய்யூம், அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது, சின்ன ஒரு டயர்ட்னஸ் கூட கிடையாது. இறைவனா எப்படி இருக்கணும், சின்ன டயர்ட்னஸ் கூட கிடையாது. அதே மாதிரி ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு 12:30 மணிலேருந்து 1:30 மணி ஓய்வு தேவைன்னா அந்த 1 மணி நேரம் இந்த உலகத்தை யார் பாதுகாப்பா? அந்த ரெஸ்ட் டைமில் வேறு யாருக்கா டியூட்டி மாற்றி விடுற மாதிரியான வேலையாக இது? கிண்டல் பண்ணுறதுக்காக கிடையாது.
எனக்கு வந்து டே ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு நீங்கள் பார்த்துக்கங்க, இல்லை எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட்டு நீங்கள் டே ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னு மனிதர்கள் சொல்கிற மாதிரி கடவுளை நம்ம அப்படி இப்படி சொல்கிறது தான் கடவுளை இழிவுபடுத்துறது. கடவுளுக்கு ஓய்வு தேவைன்னா அதுதான் கடவுளை இழிவுபடுத்துறது. கடவுளுக்கு ஓய்வே தேவை கிடையாது, கடவுளுக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அவர் தான் நமக்கு கொடுப்பாங்க, கடவுள் தான் நமக்கு கொடுக்கணும். அதனால தான் கடவுளை வணங்குறோம். கடவுளுக்குன்னு சொல்லி எந்த ஒரு அத்தியாவசியமும் கிடையாது. அவர் எல்லா விதமான மனிதர்களுக்கு உண்டான அனைத்து தேவைகளை விட்டும் தனித்துவமானவன் தான் கடவுள். ஆக அதைத்தும் இறைவனை என்ன செய்கிறான், இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். சின்ன தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. லஹு மாஃபிஸ் சமாவாத்தி ஒ மாஃபில் அருள், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரித்தாகட்டும், அவனுக்கே உரியன. மன்தல்லதி யஷ்வா இந்தோ இல்லா பி இதுனிஹி, அவனுடைய அனுமதியின்றி யாரும் அவனிடத்தில் பேச முடியாது. யார் பேச முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னாடி உள்ளவற்றையும் பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய அறிவிலிருந்து எதுவுமே தப்பாது, எல்லாமே அறியக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவன் எதை நாடுகிறானோ அதைத்தான் அவனுடைய அறிவிலிருந்து நாம் பெற முடியும். அல்லாஹ் தஆலா அவனுடைய அறிவுன்றது விசாலமானது. இறைவனுடைய அறிவு விசாலமானது. அவன் என்னென்னத்தை நாடி நமக்கு சொல்லித்தர நினைக்கிறானோ அதை தவிர வேறு எந்த அறிவும் நமக்கு கிடையாது என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வசிஅ குர்சியு சமாவாத்தி வல் அர்ள், அவனுடைய சிம்மாசனம் இருக்குதே அது வானத்தையும் பூமியையும் விட விசாலமானது. வலா யஊது ஹிஃப்துஹுமா, அந்த இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு ரொம்ப சிரமமான காரியம்லாம் கிடையாது. ஒரு கடவுள்னா இப்போ பார்த்தீங்கன்னா வானத்தை காக்க ஒரு கடவுள், ஆகாயத்துக்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் இரண்டையும் பாதுகாப்பது இறைவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இறைவன்னா அவன் எல்லாத்துக்குமே சக்தி பெற்றவனாக இருக்கணும், ஒருவனாக தான் இருக்கணும். வஹுவல் அலியுல் அலீம், அவன் அனைத்தும் அறிந்தவனாக உயர்ந்தவனாக இருக்கிறான் என்றும் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். ஆக இறைவன்னா எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவனா ஒருத்தனாக தான் இருக்க முடியும், ஒரு ஆளாக தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். அப்படி மேனேஜ் பண்ணுறவனால தான் இறைவனால் இருக்க முடியும். 4 விஷயத்தை செய்ய முடியும், 4 விஷயத்தால் முடியாதுன்னா அது மனிதனுக்கு உண்டானது. என்னால் 10 விஷயம் செய்ய முடியும், 2 விஷயம் முடியாதுன்னா அது மனிதனுக்குன்னே உண்ட இயல்பான பலகீனம். கடவுள்ன்றவர் அப்படி கிடையாது. அதை பற்றியும் இறைவன் மற்றொரு வசனத்தை சொல்லும் பொழுது, லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் ல ஃபஸததா, அந்த இரண்டிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் இரண்டும் சீரழிந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், சீரழிஞ்சிருக்கும். வானத்துக்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள்னா இவர் சொல்கிறது இவர் கேட்க மாட்டார், இவர் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார். ஆக அந்த கருத்து முரண்பாடு ரெண்டுமே சீர்குலைஞ்சு போயிருக்கும். இன்றைக்கி சரியாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது இறைவன் ஒருவன் இருக்கிறனால தான் என்று சொல்லி இறைவன் குறிப்பிடுகிறான். அவர்கள் கூறுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா தூய்மையானவன் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக இறைவனை பற்றிய சரியான புரிதல் வேண்டும். நமக்கான தேவையை இறைவனிடத்தில் முறையிடுவோம். இறைவனுக்கென்று எந்த ஒரு தேவையும் கிடையாது. அதை பற்றி இறைவன் சூரா அல் இஹ்லாஸ் என்ற ஒரு அத்தியாயத்தில் கூட இறைவன் என்பவன் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவனுக்கு பெற்றோர் கிடையாது, அவனும் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கென்று நிகர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நம்ம என்னதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் பெஸ்ட்டாக இருந்தாலும் அவரை விட உயர்ந்தவர் ஒருத்தர் இருப்பார். ஒருத்தர் பயில்வானாக இருக்கிறாருன்னா அவரை விட சிறந்த பயில்வான் ஒருத்தர் இருப்பார். ஒருத்தர் அறிவில் சிறந்தவராக இருக்காருன்னா அவரை விட சிறந்த அறிவில் உள்ளவர் இருப்பார். ஒருத்தர் செல்வந்தராக இருக்காருன்னா அவரை விட சிறந்தவர் இருப்பார். ஆக மொத்தம் இந்த உலகத்தில் மனிதர்களில் பார்த்தோம்னா சிறந்தவர்களை விட சிறந்தவர், பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் அவர் கடவுள் கிடையாது. இன்றைக்கி மனிதர்களை கடவுளாக வணங்குறாங்க. அந்த மோசமான ஒரு கலாச்சாரம் எதனால் வந்துச்சு? மனிதர்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருந்தாலும், நமக்கு எவ்வளோ பேர் உயர்வாக தெரிஞ்சாலும் அவங்க காலில் விழுவக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்கள கடவுளாக நினைக்கிறது ஒரு பெரிய மோசமான விஷயம். ஏன்? அவர்கள் மனிதர்களுக்கு உண்டான அனைத்து பலகீனமும் அவங்களுக்கு இருக்குது. தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லா விதமான விஷயமும் அவங்களுக்கு இருக்குது. அவங்களும் நோய்வாய்ப்படுவாங்க, அவங்களும் மரணிப்பாங்க. ஆக மனிதர்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஆக அவங்க எப்படி கடவுளாக முடியும்? அவங்க ஒருபோதும் கடவுளாக முடியாது. கடவுள் என்றால் எப்படி இருக்கணும்? நம்ம மேலே சொன்னமே ஒரு சில வசனங்கள், அந்த வசனத்திற்கு உட்பட்டு இருக்கணும். இது எல்லா மதத்தினரும் இதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இது வெறும் இஸ்லாமியர்களுக்கான மட்டும் பதிவு நீங்கள் நினைக்கவே கூடாது. எல்லா மதத்தினரும் எடுக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்தை தான் இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுறான். எல்லாருமே இறைவன்னா இப்படி தான். நீங்கள் முதல்ல இதை மைண்டில் கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிந்திங்க. இறைவன் நம்ம யாரை தேர்வு செய்யணும்? பொதுவாக முதல்ல இந்த சிந்தனைக்கு உட்பட்டு கொண்டு வந்துடணும். இறைவன்னா நம்ம தான் போய் இறைவன்கிட்ட கேட்கணும். இறைவன் நம்ம இடத்தில் எந்தவித தேவையும் அவருக்கு கிடையாது. அவருக்கே நம்மகிட்ட தான் தேவை இருக்குன்னா அவர் எப்படி நம்முடைய தேவை நிறைவேற்றுவார்? அது இறைவனுக்கான அழகும் கிடையாது அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாரும் அந்த சிந்தனை முதல்ல மனசில் பதிய வைக்கணும். அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு. அந்த செல்வந்தர் நம்ம அவர்கிட்ட ஒரு உதவிக்கான்னு கேட்க போகிறோம். ஒரு உதவிக்காக வேண்டி அவர்கிட்ட கேட்க போகிறோம். கேட்க போகிறப்ப நமக்கு முந்திக்கிட்டு அவர் நம்மகிட்ட கேட்குறாரு. நம்ம அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா கேட்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நம்மகிட்ட கேட்குறாரு,
உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடுங்க. நம்ம மனசில் அவரை பற்றி பெருசாக நினச்சிருக்கோம். ஆனால் அவர் வந்து நம்மகிட்ட முந்தி கேட்குறாரு, நீங்கள் ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு. திரும்ப அவர்கிட்ட நம்ம அவர் 5000 ரூபா கேட்டவர்கிட்ட போயிட்டு 10,000 ரூபா நீங்கள் இருந்தால் கொடுங்கன்னு கேட்போமா? சொல்லுவோம், நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னு. ஆனால் நம்ம மனசில் அடுத்து என்ன வரும்? நம்ம இவர்கிட்ட கேட்கலான்னு வந்தால் இவர் திரும்ப நம்மகிட்ட கேட்குறாரு, அப்போ இவர் வந்து கொடுக்குறதுக்கு தகுதியானவர் கிடையாது என்று சொல்லி அவர்கிட்ட கேட்காம திரும்பி வந்துடுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கடவுளுடைய அந்த செயல்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடவுள்ன்றவர் அவர் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமே தவிர, அவர் எங்கே நம்மகிட்ட தேவை இருக்குது, அந்த கடவுளே ஒருத்தர் உருவாக்கணும், அந்த கடவுளை ஒருத்தர் செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் நமக்கு என்ன செய்யக்கூடிய சக்தி பெற்றவராக இருப்பார் அப்படிங்கிறது. அப்போ சக்தி இல்லைன்ற மாதிரி தான் நம்ம வச்சுருக்குறோம், ஆனால் வெளிப்படையில் சொல்ல மாட்டோம். ஸோ முதல்ல அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். கடவுள் இறைவன் என்பவர் எல்லாத்துக்கும் அவர் தான் செய்யணுமே தவிர, மனிதர்கள் வந்து கடவுளுக்கு செய்கிற மாதிரியோ, கடவுளை அவங்க உருவாக்குற மாதிரியோ, கடவுளுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரியோ, கடவுளுக்கு வந்து பலகீனம் இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம காமிச்சிடக்கூடாது. அது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கூட இதே மாதிரி தான் ஒரு கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லி, அந்த டைம் வந்து குளிர்காலமாக இருக்கிறனால ஹீட்ரு போட்டு சுடுதண்ணியில் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு. இதெல்லாம் தான் இழிவுபடுத்துறது. இதெல்லாம் மோசமான ஒரு காரியம். கடவுள்ன்றவர் எல்லா விதமான நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா விதமான கசடுகளிலிருந்தும் தூய்மையானவன் தான் இறைவன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம யாரை கடவுளாக தேர்வு செய்யும். இப்போ நான் வந்து நீங்கள் அல்லாஹ் வணங்குங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லது இதான் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. இஸ்லாம் வந்து உண்மையான மார்க்கம்னு நான் விளங்கி நான் இருக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு நான் வற்புறுத்தலை. மற்ற சகோதரர்கள் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் இவர் வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்கான இப்படி பேச அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பொதுவான சிந்தனைக்கு நீங்கள் முதல்ல உட்பட்டு வாங்க. முதல்ல கடவுளை தேர்வு செய்கிறதா இருந்தால் இந்த சிந்தனை நமக்கு வந்துடணும். முதல்ல கடவுள் எல்லா விதமாக நமக்கு உள்ள அனைத்து பலகீனத்திலிருந்தும் அவர் விளக்கப்பட்டவர். அவருக்கு அந்த பலகீனங்கள் எதுவுமே கிடையாது. அவர் தான் கொடுக்கணுமே தவிர நம்ம அவர் கொடுக்கக்கூடாது அப்படின்ற பொதுவான சிந்தனை வந்ததுக்கப்புறமா யாரை கடவுளாக தேர்வு செய்கிறது அப்படிங்கிற முடிவு வரும்ல. அப்போ ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமியர்கள் செய்கிற வழிமுறையும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் காளை கன்றை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, அதே போல் சில பேர் வந்து மனிதர்களை வணங்குறாங்க, சில மனிதர்களை வந்து இவங்க தான் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொருத்தி பார்த்து இவங்கெல்லாம் கடவுள் தன்மைக்கு உட்பட்டு இருக்காங்களா, இல்லைன்னா யாரையும் வணங்க முடியாது. அப்போ கடவுள்ன்றவன் ஒரே ஒரு இறைவன். அவங்க வந்து அவன் தனித்துவமானவன். நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட ஒருவன் இருக்கிறான், அவனை நம்ம வணங்கணும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வர முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருக்குர்ஆனில் 6ஆவது அத்தியாயத்தில் 76 வசனத்துலேருந்து 79 வரைக்கும் இப்ராஹிம்ன்ற ஒரு இறை தூதர், அந்த இறை தூதருடைய அந்த சிந்தனை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அவங்க நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக அவங்க சில விஷயங்களை பார்க்க வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. இறைவன்றவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், நீங்கள் இறைவனை தேர்வு செய்யக்கூடிய முறை எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபா. ஒரு இரவில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். கால ஹாதா ரப்பி, இந்த நட்சத்திரம் தான் என்னோட இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபலம்மா அஃபல காலலா உஹிப்புல் ஆஃபிலீன். ஆனால் அந்த நட்சத்திரம் மறைந்த பொழுது அவர்கள் நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். முதல் நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. நட்சத்திரனால அழகாக இருக்கே, அப்போ இதுதான் இறைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நட்சத்திரம் மறைஞ்சோடனே ஆஹா இது வந்து மறைஞ்சிருது. இறைவனா எப்போவுமே அப்பியரன்ஸோடு இருக்கணும். இது இறைவன் சொல்கிறதுக்கு இது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இது அழகாக இருக்குது ஆனால் மறைஞ்சிருது. ஸோ அதுலேருந்து நான் மறையக்கூடியவற்றை நான் நேசிக்க மாட்டேன்னு சொல்லி நட்சத்திரத்தை பார்த்து அதுலேருந்து விலகிடுறாங்க. இது வந்து கடவுள் கிடையாது. ஃபலமரல் கமர, பிறகு சந்திரனை பார்க்கிறார்கள். பாசியான் காலஹாதா ரப்பி, சந்திரன் பிரகாசத்துடன் உதயமானதை பார்த்த பொழுது இதுதான் என்னோட இறைவன், சந்திரனுடைய இறைவனாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபலம்மா அஃபல காலல இல்லம் யஹ்தினி ரப்பில கூனன்ன மினல் கௌமில் லாலீன். ஆனால் அந்த சந்திரனும் மறைந்த பொழுது என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் வழி தவறியவர்கள் கூட்டத்தில் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்றும் அவர்கள் சொன்னாங்க. நல்ல வேளை இறைவன் வேற ஒருத்தர் இருக்கான் போல் அவனுக்கு வழி காமிச்சிட்டா, இல்லைனா இந்த மறைகிற சந்திரனை போய் நான் கடவுள் நினச்சிருப்பேன் என்று சொல்லி அவங்க பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஃபலமர ஷம்ச பாசிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சூரியனை பார்க்குறாங்க. சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதை பார்க்கும்போது இதான் என்னோட இறைவன், இது எல்லாவற்றையும் விட பெருசாக இருக்குது. சூரியன் எல்லாவற்றையும் விட பெருசாக தெரியுது, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட இறைவனாக இருக்கணும்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய பொழுது ஃபலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரியும் இம்மா துஷ்ரிகூன். ஆகிய எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து அவங்க மக்கள்கிட்டையும் சொல்கிறாங்க,
காலையா கோம், என்னுடைய மக்களே, நீங்கள் ஆண்டவனுக்கு இணை வைக்கும் ஒவ்வொன்றை விட்டும் நிச்சயமாக நான் விலகிவிட்டேன். இது எல்லாமே கடவுளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அந்த மக்கள் கடவுளாக வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ, எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியுதோ அதெல்லாம் கடவுளாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நேரம் வருது, ஒரு நேரம் போகுது. அதை நம்ம எப்படி கடவுளாக நினைக்க முடியும்? அதுகிட்ட போய் நம்ம என்ன கேட்க முடியும்? அது நமக்கு செய்துன்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கும்? ஆக இது எதுவுமே கடவுளாக இருக்க முடியாது. இது எதுவுமே கடவுளுக்கு நம்ம இணையாக்கக்கூடாது. இன்னி வஜ்ஜஹத்து வஜியல் இல்லதி ஃபத்ர சமாவாத்தி வல்லருல்ல ஹனீஃபன் ஒமா அன மினல் முஷ்ரிகீன். வானங்களையும் பூமியும் யார் படைத்தானோ அவன் பக்கமே நான் உறுதியாக என்னுடைய முகத்தை நான் திருப்பிக் கொண்டேன். நான் இணை வைப்பவர் ஒருவனாக இருக்க மாட்டேன் என்று இப்ராஹிம் நபி சொன்னதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறார். ஆக இது எல்லாத்தையும் யார் படைச்சிருப்பானோ அவனை நான் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இறைவனை நான் பார்க்காவிட்டாலும் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான். சில அத்தாட்சிகள் மூலமாக நாம் நம்புகிறோம். ஏன்னா இந்த படைப்பினங்கள் ஒருபோதும் இறைவனாக முடியாது. ஒரு நேரம் வருது, ஒரு நேரம் மறையுது. ஆனால் இதெல்லாம் படைச்ச ஒருவன் கண்டிப்பாக இருப்பான். அப்படி இதெல்லாம் படைச்ச ஒருவன் இல்லை, இயற்கையினால் இதெல்லாம் உருவாச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு நிலையற்ற தன்மையில் தான் இருந்திருக்கும். எல்லாம் கரெக்டாக சரியான முறையில் போய்கிட்டு இருக்கு. சூரியன் கரெக்டாக உதயமாகுது, சரியாக மறையுது. அதே போன்று கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது இறைவன் தேவைப்படும் போது மழையை அனுப்புகிறான். சில சமயங்களில் சோதனைக்காக அந்த மழை கூடுதல் குறைவாக வருகிறது. ஆக இது எல்லாத்தையும் இயக்குகின்ற ஒருவன் நிச்சயமாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒவ்வொரு விஷயத்தை இறைவன் குறிப்பிடுகிறான். இப்போ ஒரு சாதாரணமாக யோசிங்க, ஒரு செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோனை நம்ம பார்க்குறோம். செல்ஃபோனை நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. முன்னாடியே எப்படி தெரிஞ்சிருச்சுன்னா, செல்ஃபோனை இவங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த கம்பெனி இவங்களுடையது, இதில் சிம் கார்டு போட்டால் பேசலாம், இந்த சிம் கார்டு இவங்களுக்கு உரியது, எல்லாமே ஒரு மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்கிறோம், அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டனால நம்புகிறோம். இப்போ இந்த அறிவுமே இல்லாத ஒரு மனிதர் இருக்கிறார், எந்தவித அறிவும் இல்லாத ஒரு மனிதர் இருக்கார். ஒரு உதாரணத்துக்கு, அவருக்கு செல்ஃபோனை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் வாழ்கிறார். அவர்கிட்ட போய் இந்த செல்ஃபோனை போய் கொடுக்குறோம். செல்ஃபோனை போய் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு அதிசயமான கருவியாக இருக்குது, இதில் நம்ம எங்கே உள்ளவங்கள்ட்ட வேணால் பேசலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் மனசில் என்ன வரும்? இந்த செல்ஃபோன் தானாக உருவாகி இருக்கும், இது தானாக இது ஒரு சூரியன் மாதிரி சந்திரமாக ஒரு படைப்பு அப்படின்னு அவர் யோசிப்பாரா? இல்லை இது கண்டுபிடிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பான் அப்படின்னு யோசிப்பாரா? இதை கண்டிப்பாக ஒருத்தவங்க உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றத எல்லாரோட சிந்தனைக்கும் வரும். அதான உண்மை. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லா படைப்பினங்களும் இதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவன்தான் ஏக இறைவன். அந்த ஏக இறைவனுக்கு இணை என்பது கிடையவே கிடையாது. அவனுக்கு இணையாக நம்ம யாரையுமே ஆக்க முடியாது. எந்த மனிதர்களையும் ஆக்க முடியாது, எந்த ஒரு பொருளையும் ஆக்க முடியாது. அவன் தனித்துவமானவன். அவனுடைய தனித்துவமைக்கு எதுவுமே ஈடாக முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறோம். எல்லாருமே ஒரே நேரத்தில் சேர்ந்து இறைவா என்னுடைய பிரச்சனை தீர்த்துன்னு ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய பிரச்சனையை தனித்தனியாக சொன்னாலும் அவை அனைத்தையும் தனித்தனியாக விளங்கக்கூடிய பண்பு இறைவனிடத்தில் இருக்குது. அதனால தான் இறைவனிடத்தில் நம்ம எல்லாரும் கையேந்துறோம், இறைவாரோட பிரச்சனையை நீ நீக்கி வைன்னு. அந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை சந்தர்ப்பங்கள் அவங்க கையேந்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு மனிதர்களை சில பேர் சொல்கிறாங்க எங்கள் கடவுளே, சில அரசியல்வாதிகளை சொல்கிறாங்க, சில நடிகர்களை சொல்கிறாங்க, சில பேர் சாமிகள் என்ன செய்கிறாங்க, இவர் கடவுளே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கடவுள்கிட்ட போய் ஒரு 10 பேர்லாம் வேணாம், ஒரு 2 பேர் போய் ஒரே நேரத்தில் வேறு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. வேறு விஷயத்தை பற்றி 2 பேர் ஒரே டைமில் பேசுகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? யாராவது ஒரு ஆள் பேசுங்க, அப்போ தானே எனக்கு புரியும், இப்படி தானே கேட்பாங்க. ஏன்னா அவர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு அவரால் வாழ முடியாது. ஆனால் இறைவன்றதை நம்ம எப்படி விளங்கியிருக்கோம்? இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு 5 வேளை தொழுகிறேன். இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல 5 வேளை தொழுவாங்க. 5 வேளை தொழுதுட்டு எல்லாருமே பிரார்த்தனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது அவங்கவுங்களுக்கு சிரமம் ஏற்படும் போதெல்லாம் இறைவன்கிட்ட கையேந்துறாங்க. நான் இப்போ கையேந்துறேன், நான் ஒரு ஆள் தான் இந்த டைம் கையேந்துறேன்னு கிடையாது. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த டைமை நான் கையேந்து அதே டைம் எத்தனை பேர் கையேந்துவாங்க. அப்படி யாரெல்லாம் கையேந்துறாங்களோ எல்லாருடைய அந்த கையேந்துதலையும் இறைவன் அட் த டைமில் ஒவ்வொருத்தங்களையும் அவன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கேட்குறான். கேட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன தேவைகள் கேட்குறாங்க என்பதையும் பிரித்து அறியக்கூடியவனாகவும் இறைவன் இருக்கிறான். சும்மாலாம் கிடையாது. அட் த டைமில் 1 கோடி மக்கள் கேட்டாலும் இவர் இன்ன தேவையை கேட்குறார். ஒருத்தர் பொருளாதாரத்துக்கு கேட்குறார், ஒருத்தர் குழந்தை வரம் விரும்பி கேட்குறார், ஒருத்தர் கல்யாணம் நடக்கணும் நல்லபடியாக நடக்கணும்னு கேட்குறார், ஒருத்தர் நோய் நிவாரணமாகணும்னு கேட்குறான்னு சொல்லி ஒவ்வொருத்தவனையும் பிரித்து அறியக்கூடிய பண்பு இறைவன் ஒருவனால தான் முடியும். அந்த இறைவன் தனித்துவமானவன். அவன் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியலை. இஸ்லாமிய அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் நீங்கள் மரணித்த பின்னாடி திரும்ப இன்னொரு உலகம் இருக்குது, மறுமைன்ற ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு கூலி வழங்கப்படும். அங்கே உங்கள் இறைவனை கண் கூட நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்கல, ஆனால் இறைவன் இருக்கிறான். எப்படி நம்புகிறோம்? சில விஷயங்களை வச்சு நம்புகிறோம். உதாரணத்துக்கு திருமறை குர்ஆன் இருக்குது, இஸ்லாமியர்களுடைய அடிப்படை வேதம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உண்மையாக இருக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட வேதமாக இருந்தாலும் இன்றைக்கும் அதில் சில தீர்வுகள் நம்மளால் காண முடியுது. ஸோ இதை இறைவன் ஒருவனால் தான் அருளி இருக்க முடியும். ஏன்னா மனிதர்களுடைய பேச்சுனா அதில் கண்டிப்பாக முரண்பாடு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாருன்னா அதில் நிறையா வாட்டி எடிஷன் பண்ணி பல பப்ளிஷ்லாம் மாற்றுவாங்க. அதில் சில எழுத்து பிழைகள் இருக்கும், அதில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கும், அதில் எல்லாருக்குமான பொதுவான விஷயங்கள் இருக்காது, அதில் சில வரலாற்று பிழைகள் இருக்கலாம். ஆனால் குர்ஆனில் அந்த மாதிரி எந்த ஒரு பிழையும் கிடையாது. அதனால தான் உலகத்துள்ள மற்ற புத்தகங்களுக்கு, மற்ற வேதத்தில் புத்தகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இதில் என்ன இருக்குன்னா, திருமறை குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் மாதிரி எந்த ஒரு புத்தகத்துலையுமே கிடையாது. என்ன வசனம்? இதில் மட்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வாங்க. குர்ஆன் சவால் விடுது. குர்ஆனில் உள்ள மாதிரி வசனங்கள் இந்த திருமறை அந்த வசனங்கள் போன்று ஏதாவது ஒரு ஆயத்து, ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு இறைவன் என்ன செய்கிறான்? சவால் விடுறான். ஏன் சவால் விடுறான்னா அதில் உள்ள மாதிரி கொண்டு வர முடியாது. இலக்கணம் இருக்கிறது, இலக்கிய நயங்கள் இருக்கிறது, வரலாற்று குறிப்புகள் இருக்குது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான அனைத்து வழிகாட்டுதலும் இருக்கிறது, ஒரு மனிதனை மனிதனாக வாழ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருக்கிறது, உண்மையான இறைவனுக்குரிய பண்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இறை நபிமார்கள் எதற்கு அனுப்பப்பட்டார் என்ற விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, முஹம்மது நபி தான் இறுதி தூதர் என்ற முத்திரை அதில் இருக்கிறது, முஹம்மது நபிக்கு முன்பாக நிறைய தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், எல்லோருமே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டவர்களாகத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்கின்ற மொத்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவியல் சார்ந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை பற்றி பேசுகிறது, சந்திரனை பற்றி பேசுகிறது, தண்ணீரை பற்றி பேசுகிறது, புற்பூண்டுகளை பற்றி பேசுகிறது, உலக அழிவை பற்றி பேசுகிறது. ஆக இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஆ முதல் அக்கு வரை அனைத்து விஷயங்களும் எல்லாமே A to Z எல்லாமே ஒரு சாதாரண மனிதருக்கு கூட, ஒருத்தர் இஸ்லாமியராக இல்லை, அவர் கூட இந்த குர்ஆன் எடுத்து படித்து பார்த்தா அவருக்கு சில வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள், இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பாக பிரிவினை பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து விவகார பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அழகான வழிகாட்டுதலும் திருமறை குர்ஆன் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பர்ஃபெக்டாக யாரால் இயற்ற முடியும்? கண்டிப்பாக மனிதருக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு இறைவன் ஒருவன் இருக்கிறான். அந்த இறைவன் தான் இவற்றை சரியான முறையில் சீராக இயங்க வைக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக எல்லா சகோதரரும் நம்ம சொல்றது என்னன்னா, யாருமே யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. நம்ம அந்த நோக்கத்தில் எதையுமே பதிவு செய்வதும் கிடையாது. கடவுள் என்றால் அதற்கான அந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். சரிங்களா? நார்மலாக ஒரு மனிதரை யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதருக்கு உண்டான பண்புகளில் நம்ம ஏதாவது குறைச்சி சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க. நம்ம எல்லாரையும் அதிகப்படுத்தியாக பேசுவோம். ஒரு அரசியல்வாதினா அந்த அரசியல்வாதி இருக்கக்கூடிய மேடையில் அவரை பற்றி இல்லைனா நமக்கு மனசுக்கு தெரியும் அவர் அதுக்கு தகுதியானவர் இல்லைனா கூட நம்ம அவரை பற்றி மிகைப்படுத்தி தான் பேசுவோம். அவங்கள்ட்ட உள்ள பலகீனத்தை பேச மாட்டோம். என்னென்னலாம் பலமோ அது எல்லாத்தையும் பேசுவோம். அதே மாதிரி தான் இறைவன்றவன் மனிதர்களை விட அதிகமாக மனிதர்களுக்கு உண்டான அனைத்து பலகீனங்களை விட்டும் அவன் தனித்துவமானவன், அவன் பரிசுத்தமானவன். ஆக இறைவனை நம்ம எப்படி புகழணும், அவனை எந்த லெவலில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி சின்ன சின்ன அற்பமான உலக மனிதர்களுக்கு உண்டானமான அந்த பலகீனங்கள், நோயின்றது, அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் வேணுன்றதெல்லாம் கடவுள்களை இழிவுபடுத்துகிற ஒரு மோசமான காரியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் உங்களுக்கு யார் இறைவனாக தெரியும், இஸ்லாமியர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு இதான் தேவை. வெறும் நாங்கள் பிறப்பில் இஸ்லாமியர் ஆகிட்டோம், ஏதோ தொழுக போகிறோம், அல்லான்னு ஒருத்தருக்கா நம்பிட்டோம் அப்படிங்கிறது உண்மையான மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாமியர்களாக இருந்தால் கூட இறைவனை சரியாக விளங்கணும். இறைவனுக்கு உண்டான பண்புகள் என்ன? அவன் தான் உணவளிக்கக்கூடியவன், அவன் தான் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், அவன் எப்போதும் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறான், நம் உள்ளத்தில் நினைப்பவற்றையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான், எல்லா பொருள்களையும் செய்வதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அதே போல் அவன் ஒரு விஷயத்தை செய்ய நாடினால் ஆகுக என்றால் அது உடனே ஆகிவிடும். நம்மளை மாதிரிலாம் அவனுக்கு தேவைலாம் கிடையாது. அவன் நினைத்தால் உடனே அது நடந்துவிடும். ஆக நம்மளை மாதிரி நமக்கு உண்டான எந்த ஒரு பலகீனமும் கிடையாது. நம்மளை விட என்று சொல்வதை விட அவன் தனித்துவமானவன். அவனுக்கு எல்லா விதமான சக்திகளும் இருக்கிறது. அவன் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு உண்மையான முழுமையான முஸ்லீமாக நம்ம ஆக முடியாது. ஏதோ நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறனால நான் உண்மையான முஸ்லீம் ஆக முடியாது. அது பேரளவில் இருப்பது. இறைவனை எல்லாருமே வணங்கணும். அதுக்காண்டி தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? இறைவனுடைய பண்புகளை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக அந்த பண்புகளின் அடிப்படையில் உண்மையாக நாம் இறைவனை வணங்கக்கூடியவர்களாகவும், இறை பண்பின் அடிப்படையில் ஏக இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு மக்களாகவும், அது அல்லாமல் இந்த அற்பமான உலக மனிதர்களோ அல்லது உலக பொருட்களோ அல்லது வேறு என்னென்னலாம் இந்த உலகத்தில் அழியக்கூடியதாக இருக்குதோ,
எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அந்த மாதிரி முடிவை கொண்ட ஒன்றை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, இறைவனாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதில் எல்லாரும் தெளிவாக இருக்கணும். அதுதான் உண்மையான இறை பண்பியலாக இருக்கும். அதுதான் நாம் இறைவனை உண்மையாக அறிகின்ற ஒரு முக்கியமான அம்சமாகவும் இருக்கும். ஆக இந்த அடிப்படையில் எல்லா சகோதரர்களும் வாழ்வதற்கு அந்த ஏக இறைவன் அருள் புரிவானாக. இந்த சேனலை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருவதற்கும் அதிகமான வீடியோக்கள் போடுவதற்கும் அதே போல் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கும் இன்ஷால்லா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட்டும் இன்ஷால்லா கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே போன்று உங்களுக்கு வேதா சந்தேகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பொதுவான டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இஸ்லாமிய அடிப்படையிலான சில மார்க்க சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, அதை உங்களுடைய கமெண்ட் வாயிலாக நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷால்லா இறைவன் நாடினால் அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ஒரு நாளை ஒதுக்கி கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் பதிலளிப்போம். அதில் உண்டான சந்தேகங்களும் இறைவனான தீர்த்து வைப்போம். வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.